பட் வித்யா, சொல்லுங்கம்மா. ஆடி அமாவாசைக்கு வெங்காயம் பூண்டு இல்லாமல் சமைச்சிருக்கில்ல? ஆமாங்கம்மா. என்ன சமைச்சிருக்கேன்னு பார்ப்போமா? பார்ப்போம்மா வாங்க. வணக்கம். இன்றைக்கி ஆடி அமாவாசை, அதனால் நம்ம வந்து அடுப்பு மேடையை சுத்தமாக சோப் போட்டு கழுவி விட்டுட்டு, அதுக்கப்புறம் சைடில் இருக்க இல்லையா செவுரு டைல்ஸு அதையும் ஃபுல்லாக கழுவி விட்ருவோம். ஒரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி இதே மாதிரி தான். வீடு தொடச்சி விட்டு வாசல் கழுவி கொல்லை பக்கம் எல்லாம் அலசி விட்டு கழுவிட்டு வீடையும் சுத்தமாக தொடச்சி விட்டு மேடையும் க்ளீன் பண்ணிவிடுவோம். க்ளீன் பண்ணிட்டு எல்லா பொருளும் எடுத்து கீழே வச்சுட்டு கழுவி விட்ருவோம். திருப்பியும் அதே இடத்துல வச்சுருவோம். விரதத்துக்கு அப்படி தான் எப்போவுமே சமைக்கிறது. இப்போ வந்து திருப்பியும் நம்ம வந்து எல்லா பொருளையும் அதை இடத்துல வச்சிடுறோம். வச்சுட்டு இதுக்கப்புறமா சமையல் ஆரம்பிக்க வேண்டியது தான். பிரித்துக்களுக்கு தெய்வத்துக்கு கூட மன்னிச்சிரும். பிரித்துக்கள் வந்து ரொம்ப இது பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் ஒரு அமாவாசை பௌர்ணமிக்கு இது மாதிரி தான் நாங்கள் செய்வோம். அடுப்பு மேடையை கழுவி விட்டுட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சமையலே ஆரம்பிப்போமே. கண்டிப்பாக அவங்க விரதம் நைவேத்தியம் பண்ணி விரதம் பண்ணிட்டு தான் சாப்பிட்றதே. புடலங்காய் பொரியல், பாவக்காய் சாம்பாருக்கு பாவக்காய் இதாகிட்டுருக்கு, கீரை கூட்டுக்கு பருப்பு ரெடி, பாயசத்துக்கு வெல்லம் இது பண்ணி வச்சாச்சு. இதுவும் பாயசத்துக்கு பயத்தம்பருப்பு வறுத்து வச்சுருக்கோம். புடலங்காய் பொரியலில் கொஞ்சம் ஹாஃப் பாயில் பண்ண பயத்தம்பருப்பு போட்டு அப்படியே பரட்டிடணும். பரட்டிட்டு அப்படியே தேங்காய் பூ போட்டால் சூப்பராக இருக்கும் இந்த பொரியல். தேங்காயெல்லாம் திருவி வச்சுருக்கோம். மொத்தமாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்பப்போ அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த மிளகாய் தாளிக்க எல்லாத்துக்கும் தக்காளி பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம். அடுத்து கீரை கூட்டுக்கு கீரை கட் பண்ணணும். வந்து மாங்காய் பச்சடிக்காக கட் பண்ணியிருக்கோம். இப்போ வடை சுட்டுட்ருக்கோம். அடுத்தது வந்து அப்பளம் பொரிச்சிட்டா முடிஞ்சிருச்சு. வணக்கம். இன்றைக்கி ஆடி அமாவாசையோட சமையல் என்னென்னு பார்ப்போம். விரதத்துக்காக உள்ள சமைச்சது தேங்காய் தயிர் பச்சடி, வாழைக்காய் பொரியல், முளைக்கீரை கூட்டு, புடலங்காய் பொரியல், மாங்காய் பச்சடி, முளைக்கீரை பொரியல், வடை, நெய், பருப்பு, பச்சரிசி சாதம், பாவக்காய் சாம்பார், வெண்டைக்காய் மோர் குழம்பு, ரசம், அரிசி பருப்பு பாயசம், அப்பளம். அமாவாசை விரத சமயம், ஆடி அமாவாசை விரத சமையல் வந்து உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் லைக் பண்ணுவீங்கன்னு தெரியும். லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.